ஒன்பதாவது படம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எட்டாவது பாடத்தில் அத்தர்சு சாமின்ல என்ன பார்த்தோம்? என்ன சட்டம் பார்த்தோம்? மாரிஃபா நக்கீரா. மாரிஃபானா என்ன? மாரிஃபானா என்னப்பா? எடுக்கு மாதல்ல அலா முஅய்யினின், குறிப்பிட்ட விஷயத்தின் மீது அறிவிக்கின்ற ஒன்றுக்கு மாரிஃபா. நக்கீரானா மாதல்ல அலா கைரி முஅய்யினின், குறிப்பிடப்படாத ஒரு விஷயத்தின் மீது அறிவிக்கப்பட்டால் அது மாரிஃபா. எத்தனை வகைப்படும்? 7 வகை. என்னென்ன? லமீரு, அலமு, இஸ்முல் இஷாரா, இஸ்முல் மௌசூலு, அலிஃப்லாம். அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா. அடுத்து ஒரு நக்கீரா எதன் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டால்? மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டால் அது என்னவாயிரும்? அது மாரிஃபாவுடைய ஒரு வகை. ஆனா ஒரு நக்கீரா இன்னொரு நக்கீராவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டா அது மாரிஃபாவாகுமா? அது நக்கீரா தான். அதே மாதிரி 7வது வகை என்ன சொன்னாங்க? அன் நக்கீரத்துல் மக்சூதத்து பின் நிதா. என்ன அர்த்தம்? நிதாவை கொண்டு நாடப்பட்ட நக்கீரா. அப்ப நிதாவுடைய எழுத்தை கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை பார்த்து யா நூர் அப்படின்டா அது என்னவாயிரும்? மாரிஃபா ஆயிரும். நான் யார் நூர் அப்படின்டா அவரை பார்த்து என்ன செய்யறேன்? என்னுடைய மக்சூத் வந்து யாரு? நூறு. அப்ப என்ன ஆயிருது? இப்ப அடுத்து பாருங்க 9வது பாடத்துல அத்தர்சு தாசிஉ 9வது பாடம். அல் முதர்ரிசு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல் முதர்ரிசு ஆசிரியர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஐன கலமாய, என்னுடைய 2 பேனா எங்கே? கலமானி பிளஸ் யா. கலமானினா 2 பேனா. முத்தக்கல்லிமுடைய யா. அப்ப முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இருமை இலாஃபத் செய்யப்பட்டா என்னவாயிரும்? நூன் போக்கப்படும். பாவா என்ன போக்கப்படும்? நல்லா கவனி, எப்பயுமே உள்ள சட்டம் இதாயத்தனவில வரும். என்னது? ஒரு இருமை முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டா என்ன போக்கப்பட்டுரும்? நூன் போக்கப்பட்டுரும். அது முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டாலும் சரி, எதன் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டாலும் அந்த நூன் என்ன செஞ்சிரும்? அப்ப பெண்பா சரி இருமையுடைய நூனு இலாஃபத்தின் போது அது போக்கப்படும். அப்ப ஐன கலமாயன என்ன அர்த்தம்? என்னுடைய 2 பேனா. பி சௌத்தின் ஆலின், சத்தமா கேட்கிறாரு. என்ன செய்யற இஸ்மாயில்? நேர கிளாஸுக்கு வந்து ஐன கலமாய அப்படின்னு என்ன செய்யறாரு? பி சௌத்தின் ஆலின். ஆலினா உயர்ந்த சத்தத்தை கொண்டு. அடுத்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? கலமையை யாயகவானு, சகோதரர்களே என்னுடைய 2 பேனாவை நீங்க பாத்தீங்களா? என்னுடைய பேனாவை பாத்தீங்களா? உடனே மாஜித் சொல்றாரு, ஹா ஹுமா தானியா உஸ்தாத். ஹா ஹுமானா என்ன அர்த்தம்? பின்னாடி வருது. எப்படி போட்டிருக்கு? தானி தான தானே போட்டிருக்கு. தானி தாலிக்க இருக்குல்ல, தாலிக்கவுடைய இருமை வந்து என்ன சொல்லுவாங்க? தானிக்க, தானிக்கன்னு சொல்லுவாங்க. தாலிக்கவுடைய இருமை தானிக்க. விளங்குச்சா? தானிக்க. அப்ப ஹாஹுமா தானி, அந்த 2 இதுதானா? யா உஸ்தாத் ஆசிரியர், அந்த 2 இதுதானா? ஹுமா அந்த 2ம் தஹ்த ஹக்கீபத்திக்க, எங்க இருக்கு? உங்களுடைய பைக்கு கீழே இருக்கிறது. உடனே ஆசிரியர் அடுத்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஹாத்து தஃபாத்திரக்கும், உங்க நோட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. யா இஹ்வான், சகோதரர்களே. அப்ப என்ன செய்யறாங்க? யுசல்லிமு லி, என்னிடத்திலே ஒப்படைக்கிறார். குல்லு வாஹிதும் மின்கும்,
உங்களிலிருந்து ஒவ்வொருவரும் ஒப்படைக்க வேண்டும். யுசல்லிமு என்ன செய்யணும்? சல்லம யுசல்லிமுனா சலாம் சொன்னான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குது? யுசல்லிமு ஒப்படைக்க வேண்டும். லீ எனக்கு குல்லு வாஹிது மின்கும் உங்களிலிருந்து ஒவ்வொருவரும் தஃப்தரைனி எத்தனை நோட்டை கொடுக்கணும்? 2 நோட்டை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். தஃப்தர நஹ்வி வ தஃப்தர சர்ஃபி, நஹ்வு நோட்டு சர்ஃப் நோட்டு 2ஐயும் ஒப்படைக்கணும். அப்ப என்னாச்சு? அத்துல்லாபு மாணவர்கள் யுசல்லிமூன லஹு ஆசிரியரிடத்திலே ஒப்படைத்தார்கள். தஃபாத்தீரஹும் தங்களுடைய நோட்டுகளை ஒப்படைத்தார்கள். ஆசிரியர் கேட்கிறாரு, ஐன தஃப்தராக்க யா ஹிஷாமு. எப்படி இருக்கும் அசல்ல பார்த்தா? தஃப்தரானின்னு இருக்கும். 2 நோட்டு காவோட இலாஃபத் செய்யப்பட்டதுனால அந்த இருமையுடைய நோனு போக்கப்பட்டு ஐன தஃப்தராக்க யா ஹிஷாம். ஹிஷாமே உன்னுடைய 2 நோட்டு எங்க? ஹிஷாம் சொல்றாரு, நோட்டா? சையத் முகமது எப்படி கேட்ப? நோட்டா? அது நேத்தே நான் கொடுத்துட்டேன். சல்லம் துஹுமா லக்க அம்சி. என்ன அர்த்தம்? அவை 2ஐ நான் ஒப்படைத்து விட்டேன். லக்க உங்களுக்கு. அம்சி, அம்சினா என்ன அர்த்தம்? அல்யவும்னா இன்று, அம்சினா நேற்று, கதன்னா நாளை. ஆனா ஆசிரியர் கேட்கிறாரு, அசல்லம் தலி தஃப்தரைக்க யா மாஜித். மாஜிதே உன்னுடைய 2 நோட்டை எனக்கு நீ ஒப்படைத்தாயா? மாஜித் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இன்னி நசீது, நான் என்ன செய்து விட்டேன்? மறந்து விட்டேன். ஆத்திய பிஹிமா, அந்த 2ஐயும் கொண்டு வருவதற்கு நான் மறந்துட்டேன். உடனே என்ன செய்யறாரு ஆசிரியர்? சொல்றாரு, இதுஹப் இலல் மஹ்ஜை. மஹ்ஜைனா என்னது? தங்கக்கூடிய அந்த கோட்ரஸுக்கு செல்லு. ஃபில் ஃபுஸ்ஹதி. ஃபுஸ்ஹத்னா என்ன? இன்டர்வல் அர்த்தம். இன்டர்வலுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபுஸ்ஹத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வலிலே நீ எங்க போ? தங்கும் இடத்திற்கு நீ போ. வாதி பிஹிமா, அந்த 2ஐ என்ன செய்ய? கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தஃபாத்திரு மன் ஹாதிஹி யா ஹாரிசு. ஹாரிஸே இந்த நோட்டு என்னது? யாருடையது அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஹாரிஸ் சொல்றாரு, ஹாதானி தஃப்தராய. தஃப்தரானி பிளஸ் யா, அப்ப என்ன ஆயிருச்சு? இருமையுடைய நோட் போக்கப்பட்டு தஃப்தராய, இந்த 2ம் என்னுடைய நோட்டுகள். வஹாதானி, மேலும் இந்த 2 தஃப்தரா ஹாமிதின், யாருடைய 2 நோட்டு? ஹாமிதினோட. உடனே ஆசிரியர் சொல்றாரு, தால் தால் யா ஹிஷாம். ஹிஷாமே என்ன செய்ய? இங்க வா. खुद दफ्तரைக்க, உன்னுடைய 2 நோட்டை எடு. தானிக்க தஃப்தரா ஜமீலிக்க, அந்த 2ம் யாருடைய நோட்டு? உன்னுடைய வகுப்பு தோழனுடைய நோட்டு. யா மசூத், மசூதே ஐன அகவாக்க, உன்னுடைய 2 சகோதரர்கள். அகுடைய இருமை அகவாணி, அகுன் அகவாணி. அப்ப இலாஃபத்தின் போது நூன் போக்கப்பட்டு அகவாக்க. லா யஹ்லுரானி, அவங்க ஆசிரியர் ஆக மாட்டாங்க. முன்பு யௌமைன அவ் சலாசத்தில், 2 நாட்களாக அல்லது 3 நாட்களாக என்ன செய்யல? அவங்க வரவே இல்லையே, ஹாசிராகலையே. எங்க? உடனே மசூத் சொல்றாரு, கிலாஹுமா மரீதுன், அவர்கள் இருவரும் என்னது? மரீல். அவங்க 2 பேரும் என்னது? மரீலா இருக்கிறாங்க. அவ உடனே ஆசிரியர் கேட்கிறாரு, மாதா பிஹிமா, அவங்க இருவருக்கும் என்ன ஆச்சு? என்ன உடம்புல என்ன பிரச்சனை? கவனி, இன்ன கிளைஹிமா, நிச்சயமாக அவர்கள் இருவருக்கும் முசாபுன் பி இஸ்ஹாலின் ஷதீதின், கடுமையான வயிற்று போக்கை கொண்டு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ஹால் அப்படின்னா என்னது? லேசா போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சா? அப்ப லூஸ் மோஷன், அதுக்கு என்னது? இஸ்ஹால். கடுமையான லூஸ் மோஷன் இஸ்ஹாலுன் ஷதீதுன். என்ன இப்படி சோர்வா இருக்கீங்க உஸ்தாத்? இஸ்ஹாலுன் ஷதீதுன் உஸ்தாத்.
சொல்றது கூச்சமா இருந்தா என்ன சொல்லிக்க வேண்டியது அரபியில? இஸ்ஹாலுன் ஷதீத். அப்ப என்ன சொல்றாங்க? நிச்சயமாக அவர்கள் இருவரும் முசாபுன்னா என்ன அர்த்தம்? நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். பி இஸ்ஹாலின் ஷதீதின், கடுமையான நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், கடுமையான அந்த லூஸ் மோஷன். ஆசிரியர் என்ன சொல்றாரு? ஒரே கொட்டாயா வருது. ஷஃபாஹுமுல்லாஹ். வெயிடா, நான் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். வை சார். கேட்டாங்களோ? யார் கேட்டா? எப்போ கேட்டா? இல்லை கேட்கல. நான் வந்து உன்னை கொடுக்குறேன். இப்போ பேப்பர் கொடுக்க, பேப்பர் கொடுத்தா 2 அடியை போடுவோம். எழுதியாச்சா? நடத்தின வரைக்கும் எழுதியாச்சா? அடுத்து அங்கே தான் வர்றேன், சீக்கிரம். ஷஃபாஹுமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு, அல்லாஹ் அவர்கள் இருவருக்கும் ஷிஃபா அளிப்பானாக. அடுத்து நுஅமான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அல் ஜவ்வு, அரிசி சொல்லுவான்ல, அல் ஜவ்வு ஹாருன் யா உஸ்தாத். கிளைமேட் என்ன செய்யுது? ரொம்ப சூடா இருக்கு உஸ்தாத். ஆசிரியர் சக்குன்னு சொன்னார், ஃபேன்லாம் போட சொல்லல. என்ன சொல்லிட்டாரு? இஃப்தஹ் தைனிக்கன் நாஃபித தைனி யா மாஜித். மாஜிதே அந்த 2 ஜன்னலை என்ன செய்ய? திறந்து விடு. தில்காவுடைய இது தைனிக்க, தானிக்க, அது மஃபூலுடைய ஆழத்துல தைனிக்க. அந்த என்ன செய்ய? 2 ஜன்னலை திறந்து விடு. இக்ரா தர்ஸயா ஹிஷாம். ஹிஷாமே என்ன செய்ய? பாடத்தை படி. அப்போ உடனே ஹிஷாம் வாசிக்கிறாரு. வாசிக்க. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ரகஅத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. ஃபஜ்ருடைய 2 ரக்காத். ஃபஜ்ருடைய 2 ரக்காத்னா எந்த 2 ரக்காத்? அந்த முன்சுன்னத் 2 ரக்காத் இருக்கு. அது துன்யாவும் துன்யாவில் இருக்கின்ற அனைத்தை விட சிறந்தது. எது? ஃபஜ்ருடைய 2 ரக்காத். அதனால தான் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத் சுன்னத்தே முஅக்கதா. என்னங்கஜா? இப்போ இதுல பாத்தீங்க, ரவாஹு முஸ்லிமுன் வ திர்மிதி. இந்த ஹதீஸ் முஸ்லிம் இமாமும் திர்மிதி இமாமும் அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா சட்டம் வருது. என்ன சட்டம்? ரகாத்தானின்னு வரும். ரகாத்தானி பிளஸ் அல் ஃபஜ்ர். இலாபத்துல என்ன ஆயிருது? நூன் போய் என்ன ஆயிருது? ரகாத்தா அல் ஃபஜ்ர்னு வந்துருது. அதான் அங்க சொல்றாங்க ஆசிரியர், இன்ன நூனல் முசன்னா. இருமை, முசன்னானா இருமை, இருமையுடைய நூனு துஹ்தஃபு போக்கப்படும். இந்தல் இலாபத்தி, எப்போது போக்கப்படும்? இலாபத்துடைய நேரத்துல போக்கப்படும். அப்ப ரகாத்தா என்பதனுடைய அசல் ரகாத்தானி. அடுத்து கதாலிக்க, அவ்வாறு இன்னொரு சட்டம் இருக்கு. துஹ்தஃபு போக்கப்படும். நூனு ஜம்இல் முதக்கரி சாலிமி. ஜம்முல் முதக்கர் சாலிமுடைய நூனு போக. ஜம்முல் முதக்கர் சாலிம்னா என்னங்க? ஆண்பால் ஒருமை. லாஸ்ட்ல வாவும் நூனும் சேரும். முஸ்லிமூன. புரிஞ்சா? இந்த மாதிரி. இப்ப அந்த நூனு என்ன எப்ப போக்கப்படும்? இலாபத்துடைய நேரத்தில். உதாரணமா பாருங்க, முஸ்லிமூன பிளஸ் யாபானி. ஜப்பானுடைய முஸ்லிம்கள். யாபானினா ஜப்பான். ஜப்பானுடைய முஸ்லிம்கள். அப்ப முஸ்லிமூன என்ற வார்த்தை யாபானியோட இலாபத் செய்யும் போது என்ன ஆயிரும்? நூன் போக்கப்பட்டு முஸ்லிமு அல் யாபானி, யாபானுடைய முஸ்லிம்கள். அப்ப இலாபத்தின் போது நூன் போக்கப்பட்டது. அதே மாதிரி பாருங்க, قال تعالى في سورة البقرة أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ماذا تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إله واحد ونحن له مسلمون. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கும் போது தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்டார்கள், எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள்? அப்போ உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் உங்களுடைய மூதாதையரான இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக் இவர்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய ஒரே கடவுளான அல்லாஹ்வைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னாங்க. இப்போ இதுல நமக்கு என்ன சட்டம்னா, இது கால லி பனிஹின்னு இருக்காப்பா?
இப்ப இந்த லி பனிஹி என்பது அசல்ல எப்படி இருக்கும்? போட்டிருக்கு பாருங்க. கவுலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய வார்த்தை லி பனிஹி. லி பனிஹினா என்ன அர்த்தம்? லி அபுனாயிஹின்னு அர்த்தம். இப்னுடைய பன்மை அபுனா. அந்த அபுனாவுடைய அர்த்தல வருதா லி பனிஹி. ஆனா இப்னு என்கிற வார்த்தை, மகன்ற வார்த்தைக்கு ரெண்டு ஜம்மு அரபியில. ஒன்னு அபுனான்ற ஒரு ஜம் இருக்குது, இன்னொரு ஜம்ம பனூனன்னு ஒரு ஜம்ம இருக்கு. முதக்கர் சாலிம் என்ன வரும்? அபுனா பனூன. இப்ப லி பனிஹில வந்திருக்கக்கூடிய அந்த ஜம் என்ன ஜம்மு? பனூன. விளங்குச்சா? பனூன. இப்ப பனூன பிளஸ் ஹா, ஹா என்ற அந்த அந்த லமீரின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டதனால என்ன ஆயிருச்சு? அது லி பனிஹி. அசல்ல பார்த்தா ஜர்ருடைய எழுத்து லாம் வந்துருச்சு. லாம் வந்துட்டா முதக்கர் சாலிம் ஜம்முல வாவ் வந்து யாவா மாறிடும். அதற்கு பிறகு ஹாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டதனால என்னன்னு வந்துருச்சு? லி பனிஹின்னு வந்துருச்சு. பனூன அப்படின்றது லி பனிஹி. அஃபஹிம்தும், புரிஞ்சா? அத்துல்லாஹ் என்ன சொல்றாங்க? நாம் ஃபஹிம்னா ஜயீதன், ஆம் நாங்கள் நன்றாக விளங்கி கொண்டோம். அடுத்து பாருங்க, ஆசிரியர் கேட்கிறார், யா ஹாமிதோ, ஹாமிதே ஹாதி ஆயத்தன், ஒரு ஆயத்தை கொண்டு வா. எப்படிப்பட்ட ஆயத்து? தஹவி முசன்னா. அதிலே அது எதை உள்ளடக்கி இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட இருமை? ஹுதிஃபத் நூனுகுல் இலாஃபத்தி, இலாஃபத்தின் போது அதுல என்ன போக்கப்பட்டிருக்கணும்? قال تعالى لموسى عليه السلام في سورة طه. தாஹா சூராவிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சொன்னான், இன்னி அன ரப்புக், நான் தான் உங்களுடைய இறைவன். ஃபஹ்லனா அலைக, உங்களுடைய இரண்டு செருப்பை கலட்டி விட்டு வாருங்கள், கலட்டுங்கள். இன்னக பில் வாதில் முகத்தசி துவா துவா. இப்ப இந்த இடத்துல சட்டம் என்ன பாருங்க? நஅலானின்னு இருக்கும். எப்படி இருக்கும்? நஅலானி. இது மஃபூலுடைய ஹாலத்து, அப்படித்தானே? மஃபூலுடைய ஹாலத்துல இருமையில இருக்கக்கூடிய அந்த அலிஃப் என்னவா மாறிடுச்சு? யாவா மாறி நஅலைனின்னு மாறிடுச்சு. அதற்கு பிறகு காஃபோட இலாஃபத் செய்யப்பட்டனால நஅலைனி பிளஸ் கா நஅலைக. சரிங்களா? அதை எழுதுங்க, அதை நோட் பண்ணுங்க. நான் சொன்னதை நோட் பண்ணுங்க, அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி. நாளைக்கு எப்படி வந்துச்சு? நாலானின்னு இருந்துச்சு. மஃபூலுடைய ஆழத்துல நாலைனின்னு வந்துச்சு. அப்புறம் நாலைனி என்பது காஃபோட இலாஃபத் செய்யப்பட்டு நாலைக்கன்னு வந்துருச்சு. உடனே ஆசிரியர் என்ன சொல்றாரு? அஹ்சன்தயா ஹாரிஸ், ஹாரிஸே. அதே மாதிரி மேல பனூன லி பனிஹி இருக்கு, அது எப்படி வருது? பனூனன்னு இருக்கும். மஃபூலுடைய ஜர்ருடைய ஹாலத்துல பனீனன்னு மாறி, பனூன என்பது பனீனன்னு மாறி இருக்கும். அதுக்கு பிறகு ஹாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டவன நூன் போக்கப்பட்டு பனிஹின்னு மாறி இருக்கு. அப்ப அஹ்சன்த, வெரி குட் யா ஹாரிஸ். ஹாத்தி மிசால மினல் ஹதீஸ் நபவி ஷரீஃப். எதுல இருந்து உதாரணம் கொண்டு வர சொல்றாரு ஆசிரியர்? ஹதீஸ்ல இருந்து உதாரணம் கொண்டு வாங்க. உடனே ஹதீஸ்ல இருந்து கொண்டு வந்துட்டாங்க பாருங்க, சூப்பரா. ரொம்ப திறமையான மாணவர்கள் போல் இருக்கு உங்களை மாதிரி. கௌல நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஆயிஷா, ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே, இன்ன ஐனைய தனாமானி, நிச்சயமாக என்னுடைய இரண்டு கண்கள், தனாமானி அது உறங்கினாலும், வலா யனாமு கல்பி, என் உள்ளம் உறங்காது. பொதுவா என்ன சட்டம்? ஒருத்தன் ஒது செஞ்சிட்டான், தூங்கிட்டான், படுத்த என்ன செஞ்சிட்டான்? தூங்கிட்டானா மறுபடியும் அவன் தொழுகணும்னா ஒது செய்யணும். ஏன்னா அவனுக்கு என்ன ஆயிருச்சு? ஒது முறிஞ்சிருச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க? இஷா தொழுது விட்டு வித்திருக்கு முன்னதாக தூங்கி விட்டு மீண்டும் எந்திரித்து ஒது செய்யாமலே வித்திரு தொழுதார்கள்.
அப்ப ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அத்தனாமும் கபுலான் தூத்திர, வித்திருக்கு முன்னாடி நீங்க தூங்குனீங்களா யார் ரசூலுல்லான்னு கேட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லா சொன்னாங்க, இன்ன ஐனைய தனாமானி வலா எனா. ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த ஸ்பெஷல், ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் நிறைய ஹசாயிஸ் கொடுத்துருக்கான், யாருக்குமே கொடுக்காது. அதுல ஒண்ணு என்ன, அவர்கள் தூங்கினாலும், கண்கள் தூங்கினாலும் அவருடைய உள்ளம் உறங்காது, அவர்களுக்கு என்ன செய்யாது, உது செய்ய வேண்டிய தேவை இல்லை. உது ஏற்கனவே இருந்துச்சுன்னா தூங்கினாலும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது, நமக்கு லைட்டா உட்காந்து தூங்கினாலே உது முறிஞ்சிடும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம தூங்கும் போது நம்முடைய அந்த உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் அப்படி தளர்ந்துடும், நமக்கே தெரியாம அது நம்ம உடல்ல இருந்து காற்று பிரிஞ்சிடும். சொல்ல புரிஞ்சா? நமக்கு தெரியாது, உடலுடைய அந்த அந்த அங்கங்க எல்லாமே தளர்வாயிரும். அப்ப நமக்கு தெரியாமையே காத்து பிரிஞ்ச ஒழு முடிஞ்சிடும். அந்த ஒரு நாள் அந்த சட்டம். இப்ப இந்த ஹதீஸ்ல எது சட்டம்? ஐ நாணி, ஐனுன்னா ஒரு கண்ணு, ஐ நாணினா ரெண்டு கண்ணு. இந்த இடத்துல இன்ன வந்திருக்கு. அப்ப நசபுடைய ஹாலத்து, நசபுடைய ஹாலத்துல அலிஃப் வந்து யாவா மாறிடும், ஐ நைனின்னு இருக்கும். அப்ப முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாபத் செய்யும் போது என்ன ஆயிருது, ஐ நையன்னு மாறிடுது. விளங்கிச்சா? சொன்ன ஆசிரியர் என்ன சொல்றாங்க, அஹ்சன்த. அடுத்து முராக்கிப். முராக்கிப்னா யாரு? கண்காணிப்பாளர். முராக்கிப் சூப்பர்வைசர் இருக்காரு, கண்காணிப்பாளர். எதுகுலு நுழைகிறார், ஓ யுசல்லிமு. இந்த இடத்துல யுசல்லிமுக்கு என்ன அர்த்தம்? சலாம் சொல்றாரு. சும்மா யகூலு பிறகு சொல்றாரு, ஐயுல் இஹ்வத், சகோதரர்களே, ஐயு தர்சின் லக்கும் ஃபில் ஹிஸ்ஸத்தைனில் அகீரத்தைனி, கடைசி ரெண்டு பீரியட் உங்களுக்கு என்ன பாடம்? ஐயு தர்சின் லக்கும், உங்களுக்கு என்ன பாடம்? எப்ப? ஹிஸ்ஸத்தைனி, ஹிஸ்ஸ பீரியட், ரெண்டு பீரியட். அல்ல அகீரத்தைனி, கடைசி ரெண்டு பீரியட் என்ன பாடம்? மாஜித் சொல்றாரு, கில்தாஹுமா, அவை இரண்டும். கிலா கில்தான் பயன்படுத்துவாங்க. கிலா ஹுமானா என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ரெண்டு பீரியடும் எதற்குரிய பீரியடு? குர்ஆனில் கரீம், குர்ஆனில் கரீமுக்குள்ள பீரியடு. உடனே முராக்கிப் சொல்றாரு, சூப்பர்வைசர் கண்காணிப்பாளர், முதர்ரிசு அல் குர்ஆனில் கரீம், குர்ஆனுடைய உஸ்தாதுமார்கள், குர்ஆனுக்குரிய உஸ்தாதுமார்கள், ஃபி இஜ்திமாயின். இஜ்திமானா என்னது? ஒரு ஒன்று கூடலில் இருக்கிறார்கள், மீட்டிங்ல இருக்காங்க. மால் முதீரி, யாரோடு? தலைமை ஆசிரியரோடு ஒரு மீட்டிங்ல என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஃபயும்கினுக்கும், உங்களுக்கு முடியும், அல் இன்சிராஃபு, சென்று விடுவது, பாதல் ஹிஸ்ஸத்தி சாலிசத்தி, மூன்றாவது பீரியடுக்கு பிறகாக நீங்க என்ன செஞ்சிடலாம்? திரும்பி உங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம் ரூமுக்கு. கடைசி ரெண்டு பீரியட் உஸ்தாத்மார்கள் மீட்டிங்ல இருக்கிறாங்க, அதனால ஃப்ரீ பீரியட். அதனால இன்சிராஃப், யும்கினுக்கும் அல் இன்சிராஃபு பாதல் ஹிஸ்ஸத்தி சாலிசத்தி. ஹிஸ்ஸத்னா என்னது? பீரியட். அப்ப மூன்றாவது பீரியடுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்து விடலாம்? திரும்பி விடலாம். நினைச்சா? சரி, எழுதுங்க, பாடத்தை எழுதுங்க. நியூ வேர்ட்ஸ் ஒரு பக்கம் அன்னைக்கு எழுதி இருந்தீங்க, கரெக்டாக ஆப்ஷன் நியூ வேர்ட்ஸ் எழுதி எல்லாத்தையும் எழுதுவீங்க. நிறைய நியூ வேர்ட்ஸ் வருது.